அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? அது குறித்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகிறது. அதிமுகவை பொறுத்தமட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அந்த கூட்டணியில அங்கம் வகித்திருந்தது. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக என பல கட்சிகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த ஒரு சூழல்ல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்த பாஜக தனித்து கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. இதன் காரணமாக தற்போதைய நிலையில மூன்று பிரதான கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக, அதிமுக மற்றும் பாஜக. இந்த நிலையில தான் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, தேமுதிக எந்த கூட்டணியில அங்கம் வகிக்க போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்தது. குறிப்பா தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துடைய மறைவிற்கு பிறகாக மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெறுவதற்கு தேமுதிக தலைமை முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில வலுவான கூட்டணியும் வெற்றி கூட்டணியும் அமைத்து குறைந்தது போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான ஏற்பாட்டை தேமுதிக தலைமை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் பலர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. காரணம் என்னவென்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக இருந்து வந்தது. அதன்படி தேமுதிகவை பொறுத்தமட்டில் தங்களுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள் என குறைந்தது 7 முதல் 14 தொகுதிகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த 14 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் எந்த கூட்டணி தருகிறார்களோ, எந்த கட்சி தருகிறார்களோ அந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பதென்றும், அது மட்டுமின்றி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு வியூகத்தை வகுத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் அதிமுக, தேமுதிக தொடர்ச்சியாக மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பா பிரேமலதாவை நேற்றைய தினம் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிலர் நேரில் சந்தித்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி அமைப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க நேற்று அதிமுக மூத்த நிர்வாகிகள் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை நேரில் மாலையில சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த சந்திப்பின் போது 10 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிகவின் தரப்பில் தகவல் வெளியிடப்பட வேண்டுகோள் வைக்கப்பட்டதாகவும், அதிமுக தரப்புல 5 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்ததாகவும் தகவல்கள் என்பது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது வழங்க இயலாது எனவும் 4 தொகுதி வரைக்கும் தருவதாக இருந்த நிலையில் கூடுதலாக ஒரு தொகுதி இணைத்து 5 தொகுதி வரைக்கும் தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதே சமயம் தேமுதிகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக பட்டியலிடப்பட்ட சில தொகுதிகள், மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி உட்பட சில தொகுதிகள்ல அதிமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் அதில் போட்டியிட விருப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் கடுமையான போட்டி நிலவக்கூடும் என்பதால் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க இயலாத ஒரு சூழலும் இருப்பதாக கருத்துக்களை அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக மட்டுமின்றி பாஜக சார்பிலும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு கடந்த ஒரு வார காலமாகவே பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்த ஓரிரு நாட்கள்ல அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா, எந்த கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க போகிறது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை மறைமுகமாக நடந்து வந்த பேச்சுவார்த்தை இனி வரும் நாட்கள்ல நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.